என்னப்பா அதிசயமா இருக்கு. ரெண்டு பேரும் கார்ல வரீங்க. காருனால தெரிச்சு ஓடுவீங்களே. ம், ஆமாண்ணே. எங்களுக்கு காருன்னா அலர்ஜி தான். ஆனால் என்ன செய்ய, எங்கள் வீட்டு மகாராணிக்காக நான் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போய் தானே ஆகணும். யார்ப்பா? ஸ்ரீ பாப்பாக்காகவா? ம், ஆமாண்ணே. வீட்டில் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாரோட ஆர்டர். டேய் போதும்டா, ஓவரா கலாய்க்காத. நிஜமா தான் ஸ்ரீ. பாட்டிலேருந்து அப்பா, அண்ணன், அம்மா மட்டும்தான் சொல்லலை. மற்ற எல்லாருமே ஸ்ரீ பாப்பா பத்திரம், ஸ்ரீ பாப்பா பத்திரம். ஏண்டி, நீ என்ன குழந்தையா? என்ன தொலைஞ்சா போயிடுவ? அதுலேயும் உன் ஆதுக்காரர் இருக்காரே, அப்பா பாப்பா பாப்பா, ரொம்ப மோசம். ஏண்டா? ஓஹோ, அதுக்குள்ளேயும் பாசம் வந்துடுச்சோ? இருக்காதாப்பா? அண்ணன், நீங்களும் இவன் கூட சேர்ந்துன்னு என்னை ரொம்ப ஓட்டுறீங்க. இல்லை பாப்பா, உண்மையாக தான் சொன்னேன். நீ தம்பியை விரும்புகிறதானே? ம், ஆமாம். ம், அப்புறமா என்ன? அதை தான் சொன்னேன். ஏன் ஸ்ரீ, நீ நிஜமாவே கிருஷை விரும்பினியா என்ன? எப்போ பாரு அவனை திட்டினே இருக்குவியடி. அவன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண ரெடியானப்போ கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தியே. இதே போ. ஆ, அது அது வந்து உங்கள் அண்ணன் என்ன என்கேஜ்மெண்ட் பண்ணார்ல, அதுக்கப்புறமா இருந்துதான். ஏய், யார்கிட்ட ரீல விடுற? நீ அதுக்கு முன்னாடியே எங்கள் அண்ணனை சைட் அடிச்சிருந்தது எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? மாமா என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாரு. சரி சரி, இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசுகிற? ஏன், மேடமுக்கு வெக்கம் வந்துடுச்சா? வெக்கமோ இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா இருடா. அண்ணா, காலேஜ் உள்ளெல்லாம் வேண்டாம். இங்கே கேட் கிட்டே நிறுத்திடுங்க. நாங்கள் இங்கேயே இறங்கிக்கிறோம். ம், சரி தம்பி. ஈவினிங் ஒரு 4 o'clock வாங்கண்ணா, போதும். ம், சரிப்பா. ராஜி, ராஜிமா, எங்க ஆளையே காணோம். இப்படி வீடை திறந்து போட்டு எங்கே போயிட்டாய்வோ? என்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டாளே. கடைக்கு எங்கண்ணா போனாலா? எதனா தேவைன்னாலும் எனக்கு தானே ஃபோன் பண்ணி சொல்லுவா. இதென்ன புதுசா இருக்கு? ராஜி, வாங்க மேடம், வாங்க. எங்க போயிருந்தீங்க? இல்லை இல்லைங்க, அது வந்து பக்கத்தில் தான். பக்கத்துலனா இங்க உன் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வரியா? இல்லைங்க. ம், நினைச்சேன். நீ வீட்டில் இல்லாதப்பவே நினைச்சேன். கண்டிப்பா நீ அங்கதான் போயிருக்குவேன்னு. நான் அவ்வளவு சொல்லியும் உனக்கு என் பேச்சை மீறி போற அளவு தைரியம் வந்துருச்சு, அப்படித்தானே? இல்லைங்க, அது வந்து ம், பெத்த பொண்ணாச்சே, பாசம் இல்லாம போயிடுமா? நான் அவ்வளவு சொல்லி கூட என்னை விட உனக்கு அவ தான் முக்கியமா போனான். நம்ம மானத்தை எடுத்துட்டு போயிருக்கா. அவளை பத்தி யாராச்சும் கேட்டா என்னன்னு சொல்றதுக்கு எதனா இருக்கா? அவ்வளோ அசிங்கமான காரியத்தை பண்ணிட்டு போயிருக்கா. அவளை தேடி போயிருக்க. உனக்கு இன்னும் புத்தி வரல? உனக்கு அப்படி இங்க இருக்க இஷ்டம் இல்லைன்னா மூட்டை முடிச்சு கட்டின்னு உன் பொண்ணு கூடவே போயிருந்துக்கோ. ஐயையோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. 1000 தான் இருந்தாலும் அவன் நம்ம பொண்ணு. அவளை போய் பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குங்க. ம், தப்பு பண்ணா தண்டனையை அனுபவிச்சு தானே ஆகணும். அனுபவிக்கிட்டோம், விடு. அவளுக்கு நம்மளை விட்டால் இன்னும் யார் இருக்காங்க? இங்கே அவ்வளோ சொகுசாக வாழ்ந்த பொண்ணு ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் பசியில் இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தா கூட ரொம்ப வருத்தப்படுவீங்க. அவளை நினைச்செல்லாம் நான் வருத்தப்பட மாட்டேன். என்ன நினைச்சு அவ வருத்தப்பட்டாளா? இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டு என் பேர் கெட்டு போகும்னு நினைச்சாளா? நடந்ததே நீங்கள் திருப்பியும் திருப்பியும் சொன்னால் என்னங்க பிரயோஜனம்? இனி என்ன ஆகணுமோ அதை பார்க்கலாங்க. இனி என்ன ஆகிறதுக்கு இருக்கு? அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த சொத்துல சல்லி பைசா கூட அவளுக்கு கிடைக்காது. அவ இத்தனை நாள் கவனிச்சிருந்த அந்த கடை கூட அவளுக்கு இல்லை. இனி எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். ஏங்க, பாவங்காவோ, அவளை கைவிட்டுறாதீங்க. அவன் புருஷனும் கண்டுக்க மாட்டேன்றான். நம்மளும் அப்படி விட்டுட்டா என்னங்க பண்ணுறது? என்ன பண்றதுன்னா அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. என்னால் என் ஃப்ரெண்டு முகத்தில் முழிக்க முடியல. அவ்வளவு அவமானமாக இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் யார் காரணம்? உன் பொண்ணு தானே? ஆமாங்க, அவள் தப்பு பண்ணிட்டா, இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு அப்படியே விடுறதுக்காவதா? விடுறதுக்கு ஆகலைன்னா நீ எதனா செய்யணும்னா செஞ்சுக்கோ. ஆனால் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்.
அந்த பையனை தான் வாண்டான்னு தூக்கி போட்டு போனா. இப்போ என்ன புருஷன்? 1000 தான் இருந்தாலும் அவன் தானே தாலி கட்டியிருக்கான். தாலி? உன் பொண்ணுக்கு தாலி எல்லாம் ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி தான். அதுக்கெல்லாம் அவ மரியாதை கொடுக்கவாளா என்ன? இப்போ கூட அவளை நம்புறதுக்கு ஆகாது. நம்ம கிட்ட இருந்து சொத்து பிடுங்க கூட அப்படி நாடகம் ஆடுவா. இல்லைங்க, நான் கண்ணார பார்த்தேன். அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தனே, ஒன்றுமே இல்லை அந்த வீட்டில். சமைக்க கூட ஒன்றும் இல்லை தெரியுமா? அதை பற்றியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. போய் வேலையை பார்ப்போம். எனக்கு பயங்கர தலைவலியாக இருக்குது. ஒரு காஃபி போட்டுன்னு வந்து கொடு. என்னங்க? இங்கே பாரு, அவளை பற்றி இந்த வீட்டில் பேசின உன்னையும் உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு அடித்து துரத்திடுவேன். என்ன பச்சைக்கிளி, ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமாம் சீனியர், உங்களை பார்த்தேன்ல, அதுக்கு தான் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆமாம், நீங்கள் ஏன் 2 நாள் காலேஜுக்கு வரவே இல்லை? எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு தெரியுமா? நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். நிஜமாவா பச்சைக்கிளி? ஆமாம் சீனியர், ரொம்ப 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 மிஸ் பண்ணேன். உங்கள் வீட்டுக்கு வரலாமான்னு பார்த்தேன். அப்புறமா எங்கள் வீட்டில் தெரிஞ்சிச்சேன்னா என்னை அவ்வளவுதான் காலை உடச்சிடுவாங்க. அதனால தான் வரல. நல்ல வேலை, நீ மட்டும் வந்திருந்த நானே உன் காலை உடைச்சிருக்குவேன். ஏன் சீனியர், உங்களை பார்க்க நான் வரக்கூடாதா? ஓ, வரலாமே. எப்பயாச்சும் ஒரு முறை வந்தா ஓகே, அடிக்க வந்தா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்கு நீங்கள் வரல? எங்கள் அண்ணாக்கு என்கேஜ்மெண்ட் இருந்துச்சு, அதனால தான் வரல. ஓ அப்படியா? என்னை இன்வைட் பண்ணவே இல்லையே. கல்யாணத்துக்கு கண்டிப்பாக இன்வைட் பண்ணுறேன். நீங்கள் இன்வைட் பண்ணலனாலும் நான் வருவேன். அதுதான் தெரியுமே, அதிக பிரசங்கி. சரி, அது இருக்கட்டும். பொண்ணு யாரு? அதுவா, உனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான். என்ன, எனக்கு தெரிஞ்ச பொண்ணா? நம்ம காலேஜில் படிக்கிற பொண்ணு தான். நம்ம காலேஜில் படிக்கிற பொண்ணுன்னா, ஓ, உங்கள் அத்தை பொண்ணு ஒருத்தர் இருக்காங்களே, அவங்களா? சேச்சா, அவ இல்லை. அப்புறமா யாரு? எல்லாம் உனக்கு க்ளோஸ் ஆனவங்க தான். எனக்கு க்ளோஸ் ஆனவங்களா? யாரு? டேய் எரும மாடு, இவளை பார்த்த உடனே என்னை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டியா? இரு, உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். அச்சிச்சோ, சாரி ஸ்ரீ, நான் 2 நாளாக பச்சைக்கிளியை பார்க்கலையா, பார்த்த சந்தோஷத்தில் உன்னை மறந்துட்டேன். மறக்குவடா மறக்குவ, ஏன் மறக்க மாட்டே? சொல்லுங்க சீனியர், யார் அந்த பொண்ணு? ஏதோ என் உயிரை எடுத்துன்னு பக்கத்தில் நிற்கிறாளே, இவ தான் அந்த பொண்ணு. என்ன, இவங்களா? விளையாடாதீங்க சீனியர், ஒழுங்கா சொல்லுங்க. உங்கள் அண்ணன் போய் இவங்கள கட்டிக்கிறதா? ஜோக்கு தானே அடிக்கிறீங்க? ஏய் பச்சைக்கிளி, நான் ஒன்றும் விளாட்ல, இருக்கிறத தான் சொல்கிறேன். இவ தான் என்னோட அண்ணி. என்கிட்ட ப்ராங்க் பண்ணோன்னு தானே நீங்கள் 2 பேரும் பிளான் பண்ணி வந்திருக்கீங்க. உங்கள் அண்ணன் பெரிய பிஸ்னஸ் மேனுன்னு கேள்விப்பட்டேன். இவங்கள எப்படி கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்குவாங்க? என்ன ஹாசினி, என்னை பார்த்தா அவ்வளோ இளக்காரமாக இருக்கா உனக்கு? பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்க. அச்சிச்சோ, அப்படி இல்லைக்கா. நீங்கள் இவரோட அண்ணின்னு என்னால் நம்ப முடியல, அதான். ஏன், பணக்காரோட தான் சேரணுமா? ஏழைப்பட்டவங்களுக்கு பணக்கார வாழ்க்கை கிடைக்கக்கூடாதோ? ஐயோ அக்கா, நீங்கள் தப்பாக நினச்சிட்டிங்க அக்கா. நான் அந்த அர்த்தத்துலலாம் சொல்லலை. நீ எந்த அர்த்தத்துலேயும் சொல்ல வேண்டாம். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஐயோ அக்கா, ப்ளீஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் அப்படியெல்லாம் நீங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரியெல்லாம் எதுவும் சொல்லலை. ஸ்ரீ விடுடி, அவ தான் ஏதோ தெரியாமல் பேசுகிறான்னா, நீ வேற அவ கூட மல்லு கட்டி நிற்கிற. ஆமாப்பா, ஏன் சொல்ல மாட்டேன்? நீ அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ. நான் யாரோ தானே அவனுக்கு? அவள் அவ்வளோ கேவலமாக என்ன பேசுகிறா, பார்த்துக்கிட்டு நின்று இருக்க. சீ போடா. அக்கா சாரி அக்கா, நான் சொன்னது உங்களை இவ்வளோ ஹர்ட் பண்ணோன்னு நான் நினைக்கலக்கா. ஹேய் பச்சைக்கிளி, நீ வருத்தப்படாத. அவ சும்மா கோவப்படுறா. அவ கோவெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான். ஸ்ரீ போதும், அவ வருத்தப்படுறா பாரு. தெரியாம தானே சொன்னா. என்னாச்சு உனக்கு?
அந்த கிருத்திகா உன்னை எப்படியெல்லாம் பேசியிருக்குவா? அப்பெல்லாம் வாய் மூடின்னு இருந்த, இவ சும்மா தெரியாம சொன்னதுக்கு ஏன் இவ்வளோ கோவப்படுற? ஆமாப்பா, யார் என்ன சொன்னாலும் நான் வாய் மூடின்னு அப்படியே போகணும், அதானே எதிர்பார்க்குறேன். சரி விடு, இனி யார் என்ன எவ்வளோ கேவலமாக பேசினாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போகிறேன். இப்போமே நான் அவமானப்படணும், அதுதானே? ஸ்ரீ, என்ன ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு ஏன் இப்படி கோவப்படுற? அக்கா சாரி அக்கா, நான் வேணும்னாலாம் அப்படி பேசலை, ஏதோ விளையாட்டுத்தனத்தில் அப்படி பேசிட்டேன். சாரிக்கா. இன்ஃபேக்ட் நீங்கள் அப்படி சொன்ன உடனே நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்க போகிறோன்னு எவ்வளோ சந்தோஷப்பட்டேன்னு தெரியுமா? என்னது, நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்க போகிறோமா? கனவுல தான். சீனியர், என்ன சொல்கிறாங்க அவங்க? நீங்கள் அப்போ என்னை கட்டிக்க மாட்டீங்களா? சும்மா தான் என் கூட டைம் பாஸ்க்கு. ஏ முட்டாள், அவ தான் ஏதோ சொல்லிட்டு போறான்னா நீ என்ன? போ, கிளாஸுக்கு போ. இல்லை, இப்போவே என்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் என்ன விரும்புகிறீங்க தானே? நீங்கள் என்ன தானே கட்டிக்குவீங்க? ஹாசினி, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. இப்போ நம்ம படிச்சுன்னு இருக்கோம், இதை பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு எந்த தகுதியும் இல்லை. சரியா? உன் படிப்பை நீ முடி, என்னோட படிப்பையும் நான் முடிக்கிறேன். அப்புறமா பார்த்துக்கலாம் எல்லாத்தையும். ஓஹோ அப்படியா? அப்போனா நீங்கள் என்ன உண்மையாக விரும்பலை. நான் நினச்ச மாதிரி நீங்கள் டைம் பாஸுக்கு தான் என்னை விரும்புகிற மாதிரி நடிக்கிறீங்க. உங்களுக்கு என் மேலே உண்மையான அக்கறை இருந்தால், அன்பு இருந்தால், நீங்கள் நிஜமாவே என்னை லவ் பண்ணுறதா இருந்தால் இப்போவே சொல்லலாம் தானே? எத்தனை வருஷம் ஆனாலும் உனக்காக நான் காத்து நடக்குவேன்னு. ஆனால் நீங்கள் அப்படி சொல்லாமல் அப்புறமா பார்க்கலான்றீங்க. இங்கே பாரு ஹாசினி, இப்பயும் நான் இதுதான் சொல்கிறேன். நான் ஒன்றும் டைம் பாஸ்க்கு லவ் பண்ணல, உண்மையாக தான் லவ் பண்ணுறேன். பட் கல்யாணத்தை பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு இது நேரம் கிடையாது. ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு. என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்க? என்னை ஏமாத்திடுவாங்களோ? ச்சே, என்ன ஒரு வேலை கூட செய்யவே தோண மாட்டேங்குது. இந்த ராட்சசி ஞாபகமாகவே இருக்குது. அவள் என்ன நினைக்கிறாளோ இல்லையோ. மோஸ்ட்லி மாமா என்ன சாப்பாடு கொடுத்துருக்காரு, இல்லை கேன்டீனில் என்ன இருக்கும்னு தான் யோசிச்சுன்னு இருக்குவா. இல்லைனா ஈவினிங் போகும்போது எந்த ஹோட்டலில் என்ன சாப்பிடலான்னு யோசிக்குவா. இதை விட்டால் வேறு என்ன யோசிக்க போகிறா? பேசாமல் ராக்கிக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறான்னு கேட்கட்டா? ச்சே, வேண்டாம். அவன் என்னை பற்றி என்ன நினைக்குவான்? இல்லைனா காலேஜ் பக்கம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரட்டா? ஐயோ வேண்டாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னடா இங்கே வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டுன்னு இருக்க? ஒரு மனுஷன் எவ்வளோ நேரமாக பர்மிஷன் கேட்குறது? நீ ஒன்றுமே சொல்லலை, அதுக்கு தான் நானே உள்ளே வந்துட்டேன். என்ன சார் முகத்தில் இன்றைக்கும் இல்லாத இன்னைக்கு பயங்கர பொலிவாக இருக்குது. ஒன்றும் இல்லைடா, புது ட்ரெஸ் போட்டிருக்கேன்ல, அதான் அப்படி இருக்கும். ட்ரெஸ்ஸு உடம்புக்கு தானடா போட்டிருக்க, ஆனால் முகம் டால் அடிக்குது. அதை விடுடா. சரி, நெக்ஸ்ட் ஃபைல் எடுத்துகிட்டு வா. ஹலோ சார், கொடுத்த ஃபைலையே இன்னும் முடிக்கல நீங்கள். ஓ ஆமாம், இல்லை சாரிடா, நான் முடிச்சுட்டு உன்னை கூப்பிடுறேன். புரிஞ்சிச்சு, எனக்கு புரிஞ்சு போச்சு. சார் மேடம் நினப்பாவே இருக்கிறாரு. டேய் போடா. ரொம்ப வெக்கப்படாதீங்க சார், உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது. அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட கல்யாணம் டேட் ஃபிக்ஸ் ஆச்சா என்ன? எப்போ? யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. ஆஃபீஸ் விஷயம் ஆஃபீஸில், பர்சனல் விஷயம் வெளியே. இப்போ எப்படி மாறிட்டாருன்னு தெரியலையே. யாரா இவன்? என்ன கொஷின் கேட்டாலும் அதுக்கு ஒரு பதிலை ரெடியாக வச்சுருக்கான். உங்கள் பிஏ தான் சார். சரிடா, எனக்கு இங்கே ஒரு வேலையும் ஓடல, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, சிஸ்டரை கேட்டேன்னு சொல்லிடு. அட பாவி, நான் அவளை பார்க்க தான் போகிறேன்னு உனக்கு எப்படிடா தெரியும்? ஹலோ சார், இதில் எனக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். கரெக்டு தான், அதை மறந்துட்டேன். சரி சரி, இங்கே பேசிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. முதல்ல சிஸ்டரை பார்க்க போங்க. அப்போ இன்னைக்கு சார் லீவு. நாளைக்கு பார்க்கலாம்டா. ஓகே சார், என்ஜாய் யோர் டே. மச்சான், என்னடா இன்னைக்கு நீ காலேஜ் போகலையா? இல்லைடா, நான் இன்னைக்கு காலேஜ் போகல. ஏன்டா? அந்த ஸ்ரீயை நான் சும்மா விட மாட்டேன்டா. காலேஜ் போனால் என்னோட வேலையை பண்ண முடியாது. அவளை எப்படியாவது இன்னைக்கு கடத்தணும். ஏய் மச்சான், என்னடா சொல்ற? ஆமாடா, எனக்கு கிடைக்காதாவோ இனி யாருக்கும் கிடைக்கக்கூடாது. டேய், உன் கூட சேர்ந்ததுக்கு என்னையும் போலீஸில் இழுத்து விட்டுறாதடா. பயந்தங்கோழி, என் கூட இருக்க விருப்பம் இல்லைன்னா கிளம்பிக்கிட்டே இரு. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்.